Hello guys, welcome to Let's Learn. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th மேக்ஸ்ல சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல 8th ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏ வேணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம், மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ 2 இன்டூ 12 2s are 24. எனிதிங் இன்டூ 0 என்ன வந்திருக்கும், 0ன்னு வந்திருக்கும். அடுத்து மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் 4 இன்டூ 3 2s are 6, மைனஸ் இருக்கனால மைனஸ் 6. 2 இன்டூ 7 14, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும், நம்ம ஒரு மைனஸ் போடும்போது மைனஸ் 14. பிளஸ் 2 இன்டூ என்ன வந்திருக்கும், 3 இன்டூ 0 0. 12 2s are 24, நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், அங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் 24. ஸோ இதை சால்வ் பண்ணியிருந்தா 2 இன்டூ 24 பிளஸ் 4 இன்டூ மைனஸ் 20 பிளஸ் 2 இன்டூ 24. அகைன் இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 48 மைனஸ் 80 பிளஸ் 48. ஸோ 48 பிளஸ் 48 96, 96ல 80 போனா ரிமைனிங் 16 கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அட்ஜாயிண்ட்டுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஈஸி, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப், நான் வரிசையா நம்பர் எழுதுறேன், -4 -3 12 -7 -2 0. ஸோ அடுத்து பிளஸ் அண்ட் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத ஆரம்பிங்க. ஸோ சால்வ் பண்ணியிருந்தா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஸ்கிரிபிள் பண்ணியிருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2க்கு செக் பண்ணுறோம். 12 2s are 24, 7 இன்டூ 0 0 தான், அப்போ எனக்கு இங்கே 24ன்னு வந்திருக்கும். அடுத்து -4க்கு, ஸோ 3 இன்டூ 2 6, 2 7s are 14, இங்கே ஒரு மைனஸ், நம்ம ஒரு மைனஸ் போட்டோம்னா அது -14 ஆயிருக்கும். ஸோ -20, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 20 ஆயிடுச்சு. அடுத்து 2க்கு 0, 12 2s are 24, ஸோ நம்ம ஒரு மைனஸ் போட்டோம்னா பிளஸ் 24, திஸ் இஸ் 24. அடுத்து -3க்கு 4 2s are 8, ஸோ -8, 0 இன்டூ 2 0 தான். ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும், 8 மட்டும் கிடைச்சிருக்கும். அடுத்து 12க்கு 2 2s are 4, 2 2s are 4, அங்க ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம ஒரு மைனஸ் போட்டா பிளஸ் 4 ஆயிருக்குவாங்க. ஸோ 8. -7க்கு 2 இன்டூ 0 0, 4 2s are 8, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும், நம்ம ஒரு மைனஸ் போட்டிருப்போம், -8, வெளியே ஒரு மைனஸ் உள்ளார ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும், வெறும் 8. அடுத்து 2க்கு 4 7s are 28, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிருக்கும், பிளஸ் 28ன்னு வந்திருக்கும். 12 2s are 24, ஸோ -24, அப்போ எவ்வளோ வந்திருக்கும், 4ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து 0க்கு 2 இன்டூ 7 14, மைனஸ் இருக்கு, -14, 3 2s are 6, நம்ம ஒரு மைனஸ் போட்டா பிளஸ் 6, 14ல 6 போனா 8ன்னு வந்திருக்கும், வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ்னால பிளஸ் ஆயிட்டு. லாஸ்ட் ஒன் 2, 2 இன்டூ 12 24. அடுத்து 3 4s are 12, நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், ஸோ -12 ஆயிருக்கும், 12ன்னு வந்திருக்கும். இப்போ இதை என்னன்னு பண்ணிக்கலாம்னா ஏஐஜே ஆஸ் யூஷுவல் எழுதிக்கலாம். அப்போ என்ன வந்திருக்கும், எனக்கு 24 20 24, 8 8 8, 4 8 12. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஈஸி, இதை என்ன பண்ணா போதும், டிரான்ஸ்போஸ் பண்ணா போதும். ஸோ 24 8 4 20 8 8 24 8 12. இப்போ எனக்கு இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்றேன். A is equal to plus or minus 1 by root of adjoint A. மாடுலஸ் என்ன வந்திருக்கு, 16 வந்திருக்கு, into 24 8 4 20 8 8 24 8 12. இப்போ பிளஸ் ஆ மைனஸ் 1 பை ரூட் 16 வெளியே எடுத்தோம்னா 4ன்னு வந்திருக்கும். இங்க இருக்க எல்லா நம்பருமே 4ஆல கேன்சல் ஆகுங்கிறதுனால நான் இன்னொரு 4 காமனா எடுக்கிறேன். ஸோ 4க்கு 4 கேன்சல் ஆயிட்டு 4 காமனா எடுத்தீங்கன்னா 6 டைம் 2 டைம் 1 டைம் 5 டைம்
2 time, 2 time, 6 time, 2 time, 3 time. So plus or minus this matrix. I hope it's clear. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.